ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்கியூவில் வந்து செல் பை பார்த்துட்டு இருந்தோம். அதை ஏன் பார்த்தோம், எதுக்கு அந்த செல் எடுத்தோம், ஏன் வந்து பை எடுத்தோம், ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்றத இப்போ நான் என்னோட புரிதலை சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் செல் சொல்கிறீங்க, ஏன் பை சொல்கிறீங்க, ப்ரைஸ் வந்து மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கீங்க, பை செல் அப்படின்னு. ஆக்சுவலாக ப்ரைஸ் என்ன கொடுக்குதோ நாங்கள் அதை எடுக்கிறோம். நம்ம இதுதான் நடக்கணும்னு சொல்ல முடியாது. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸு அவங்க பையோ செல்லோ பண்ணுறாங்க. அதோட ஆர்டர் ஃப்ளோ வச்சு அது எந்த நேரத்தில் நடக்குதுன்றதை வச்சு நம்ம பை செல் வந்து எடுக்கிறோம். இங்கே நடந்திருக்கு, அதனால் நான் இதை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர, இதுதான் நடக்கணும்னு நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ப்ராபபிலிட்டி அவங்க பண்ணியிருக்காங்க, அதனால அது நடக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். நம்ம இங்கே தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நம்ம அந்த இடத்துல நம்ம என்ட்ரி பண்ணி நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாம்ல. ஸோ ஆர்டர் ஃப்ளோ முக்கியம், டைம் ரொம்ப முக்கியம். ப்ரைஸு அந்த நேரத்துக்கு என்ன கொடுக்குதோ அதை மட்டும் பாருங்கள். அவ்வளோதான். இதுதான் வந்து பேசிக் வந்து சொல்லணும்னு நினச்சது. ஸோ ஐசிடின்றது வந்து டைமு ப்ரைஸ் ரெண்டையுமே பேஸ் பண்ணது. ஸோ டைமாகவும் பார்க்கணும், ப்ரைஸாகவும் பார்க்கணும். டயத்தில் அந்த ப்ரைஸ் என்ன பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும், அந்த கேண்டிலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க முடியும் ஐசிடி யூஸ் பண்ணி. ஸோ இப்போ சில பேர் என்னென்னா, இந்த பீரியடில் வந்து நான் பை பார்க்குறேன், இந்த பீரியடில் செல் பார்க்குறேன்றத சொல்லாமல் கொஞ்சம் அந்த கேண்டில் என்ன பண்ணுது, அது என்னவா நடந்திருக்கு, ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்குன்றதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களால் பையும் செல்லும் மாற்றி மாற்றி பார்க்க முடியும், கரெக்டான ப்ரைஸில் எடுக்க முடியும். ஓகே ஓகே இப்போ சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் செல் பார்த்தேன், அதுக்கப்புறம் பை பார்த்தேன். ஸோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ப்ரைஸ் வந்து வீக்லி வந்து க்ளோசிங்கு. ஸோ வீக்லி எனக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, முதல் வீக் க்ளோசிங் முன்னாடி நான் வீக்லி என்ன பண்ணியிருக்குன்ற பார்த்துறேன். ஸோ வீக்லியாக வந்து எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஸ்வீட்டாக சொல்கிறேன், ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு அதாவது எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு புரிஞ்சதை உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ப்ரைஸு வீக்லியாக அந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டெய்லியாக இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது வந்து ட்ரேட் ஆகி முடிச்சிருச்சு, அதனால உங்களுக்கு இப்படி தெரியுது. ஆக்சுவலாக ட்ரேடாக பார்க்குறப்ப நீங்கள் பார்க்குறப்ப இந்த இதான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இது ஒரு இது. ஸோ நம்ம இதை டெலீட் பண்ணிடலாம், நமக்கு இது தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ அதோட H4 என்ன பண்ணுச்சுன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. என்னடா இவ்வளோ விஷயம் பார்க்கணுமானா, ஆமாம் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களால் பையும் செல்லும் சொல்ல முடியும். இவ்வளோ விஷயம் பார்த்தா மட்டும்தான் உங்களால் பையோ செல்லோ ப்ரைஸ் என்ன பண்ண போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். சும்மா ரேண்டமாக வந்து ஒரு இடத்துலேருந்து ப்ரைஸ் திரும்பணும் வைக்கணுன்றது அவசியம் கிடையாது. அது ஒரு விஷயத்தை பண்ணுது அப்படின்னா ஒரு ரீசன் இல்லாமல் ப்ரைஸ் எந்த விஷயத்தையும் பண்ணாது. இப்போ இது நான் பார்த்தது இது தான். வீக்லி, டெய்லி, H4 மூணுமே ஒரு ரேஞ்ச் ப்ளே பண்ணிகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல ப்ரைஸு வீக்லியாக திரும்பிடுச்சு. வீக்லி ஸோ ப்ரீவியஸ் வீக்கோட லோ எடுத்துருச்சு. இப்போ நம்ம ரேஞ்ச் பார்க்குறோம் அப்படின்னா, வீக்லி ரேஞ்சுனா வீக்லியோட இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம், பிடிஏரை கிரியேட் பண்ணுற டைம் ஃப்ரேம் வந்து H4. அப்போ ப்ரைஸ் வந்து வீக்லியாக இந்த ரேஞ்சு கேண்டிலுக்குள்ளே இருக்கிற கேண்டிலோட ப்ரீவியஸ் வீக்கோட லோவை எடுத்துகிட்டு H4 நமக்கு திரும்பினாலே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம்னா, அந்த வீக்கோட ஹைக்கு போகும் அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் அப்படி பார்க்குறேன், கரெக்டாக தப்பான்னு தெரியல, நான் அப்படி பார்க்குறேன். ஸோ எனக்கு H4 நமக்கு வீக்லி லோ எடுத்துருச்சு. H4 ப்ரைஸ் வந்து திரும்பிடுச்சு, திருப்பி நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ நமக்கு ப்ரைஸு புல்லிஷாக கொடுத்துட்டான், புல்லிஷாக ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நமக்கு ப்ரைஸு இங்கேயே திரும்பிடுச்சு. அதே மாதிரி இந்த ஆர்டர் ஃப்ளோ பிக் பண்ணி ப்ரைஸ் வந்து புல்லிஷாக போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது திரும்பிடுச்சா? ஓகே, இது நமக்கு பயாஸாக புல்லிஷாக திரும்பிடுச்சுன்றது தெரிஞ்சிருச்சு. அடுத்து டெய்லி. ஸோ டெய்லி வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சு, ஏன்னா வீக்லியிலேருந்து சொல்கிறனால டெய்லி அந்த கன்ஃபர்மேஷனை ரீகன்ஃபர்மேஷன் பண்ணுது. புரியும் நினைக்கிறேன். இந்த டெய்லி கேண்டில் வந்து இது எத்தனாம் தேதி கேண்டில்? 17ஆம் தேதி கேண்டில். இது டெய்லி என்னது? 18ஆம் தேதி கேண்டில். இது H4 வந்து திருப்பினதை டெய்லி வந்து திருப்பி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு, நமக்கு புல்லிஷாக மேலே போகுது அப்படின்னு.
அப்போ நம்ம டெய்லியாகவும் புல்லிஷாக வந்து திரும்பிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? ப்ரைஸு நமக்கு ப்ரைஸை பற்றி கேண்டில்ஸை பற்றி சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா ப்ரைஸ் வந்து 2 விஷயம் பண்ணணும், 3 விஷயம் பண்ணணும். ஒன்று பை ஆகும், இல்லை செல் ஆகும், இல்லை கன்சல்டேட் ஆகும். பை ஆகணும்னா ப்ரீவியஸ் டே கேண்டிலுக்கு மேலே பையாக க்ளோஸ் வச்சா பைன்னு சொல்லுவோம். ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே செல் கேண்டிலாக க்ளோஸ் வச்சா செல் கேண்டில் ஆகும். செல் ஆகணும்னா அவ்வளோதான். இந்த கேண்டிலுக்கு கீழே பாடி க்ளோஸ் வச்சா செல், இந்த கேண்டிலுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சா பை. இவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம வீக்லி ரேஞ்சுக்குள்ளே 4 ஹவராக ப்ரைஸ் திரும்பிடுச்சு. 4 ஹவர்லேருந்து டெய்லியாக ப்ரைஸ் திரும்பிடுச்சு. ஸோ நமக்கு ப்ரைஸு டெய்லிக்கு திரும்பிடுச்சு. அடுத்து இந்த இடத்துல என்ன நடந்துச்சு? ஏன் ப்ரைஸ் எல்லாச்சு? ஓகே, இந்த இடத்துல இந்த ரேஞ்ச் பிளே, இந்த ரேஞ்சில் எஸ்எம்டி நடந்திருக்கும். இந்த லோவை இங்கே எடுத்திருக்கு. அதாவது டெய்லி லோவை, இந்த லோவை இஎஸ் வந்து எடுத்திருக்கு. நேற்று வந்து இந்த லோவை எடுத்துருச்சா? எடுத்துட்டு இந்த லோவை எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து க்ளோஸ் மேலே வச்சுருந்தானா, 4 ஹவராக க்ளோஸ் வச்சுருந்தானா ப்ரைஸ் மேலே போயிருப்பான். ஆனால் 4 ஹவராக அது ரேஞ்சு ப்ளே பண்ணி 4 ஹவராக இன்சைடு கேண்டிலாக வச்சனால அப்போ நமக்கு ரேஞ்ச் லோ, ஹை டு லோ போகணும் அப்படின்றது தெரியும். ப்ரைஸ் திரும்பினா உள்ள இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேமா இப்போ இங்கே எப்படி திரும்பி இருக்கு? ஸோ உங்களுக்கு 4 ஹவராக திரும்பி டெய்லியாக திரும்பினால ப்ரைஸ் மேலே போயிருக்கு. அப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும்? ப்ரைஸு 5 மினிட்டாக திரும்பி, இல்லை 15 மினிட்டாக திரும்பி 5 மினிட்டாக திரும்பினா இந்த ரேஞ்ச் லோ வரைக்கும் நமக்கு ட்ரேட் ஆகுன்றது தெரியும். ஸோ நமக்கு 4 ஹவராக ப்ரைஸ் இங்கே திரும்பி 5 மினிட்டாக, 4 ஹவர்னால் 5 மினிட் என்ட்ரிக்கு பார்க்குறதுக்கு 4 ஹவர் 15 மினிட் 1 மினிட், நீங்கள் 4 ஹவர் 5 மினிட்டாக டேரெக்டாக என்ட்ரி பண்ணாலும் பண்ணலாம் ரேஞ்சுக்கு. இட்ஸ் ஓகே. 4 ஹவர் 15 மினிட் வச்சுக்கணும். 4 ஹவர் 15 மினிட்டாக ப்ரைஸ் இங்கே திரும்பி பிடிஏரே கிரியேட் பண்ணியிருக்கு செல்லுக்கு. இந்த ரேஞ்ச் ஹையை எடுத்துகிட்டு ப்ரைஸ் அங்கே டேப் பண்ணிவிட்டு செல்ல ஆரம்பிச்சிருச்சு. எது வரைக்கும்? இந்த ரேஞ்ச் லோ வரைக்கும். இல்லை நான் 15 மினிட் பார்க்க 5 மினிட்டாக பார்க்கனாலும் 5 மினிட்டாக ப்ரைஸ் வந்து அந்த ரேஞ்ச் ஹையை எடுத்துகிட்டு சிஎஸ்டி வச்சுச்சுன்னா இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த லோவில் நீங்கள் டிபிஏ செட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து செல் ஆகிறதுக்கான ரீசன். இதுக்குள்ளே நம்ம 1 ஹவர் PO3 பார்க்குறப்ப 4 ஹவராக நமக்கு செல் ஆகணுன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற 1 ஹவர் செல் ஆகணுன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால அந்த 8 மணி PO3 வந்து நாங்கள் செல் பார்த்தோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 4 ஹவர் செல்லில் இருக்குது, அதனால நாங்கள் செல் பார்க்குறோம். அப்போ அந்த 1 ஹவர் வந்து டெலிவரி பண்ணிடும். ஓகேவா? இதுக்குள்ளே என்ன நடந்துச்சு? இப்போ இந்த 1 ஹவர் வந்து எஃபிஜிக்குள்ளே போச்சு, அங்கேருந்து செல்லாச்சு. இதை எப்படியே வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம 1 ஹவர் PO3 பார்க்குறீங்கன்னா அது தனியாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த பை ஏன் எடுத்தேன், இந்த பை ஏன் பார்த்தேன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நமக்கு இந்த ரேஞ்சு டு இந்த ரேஞ்சு ஹை டு இந்த ரேஞ்சு லோ, இந்த 4 ஹவரோட ரேஞ்சு டு ரேஞ்சு ஹை லோ, இந்த ரேஞ்சு ப்ளே முடிஞ்சிருச்சு. அடுத்து டெய்லி ரேஞ்ச். இப்போ தான் மேட்ரே இருக்குது. நமக்கு டெய்லியாக ப்ரைஸ் திரும்பிடுச்சு, சிஎஸ்டி வச்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து டெய்லிக்கு ரேஞ்சு வச்சுட்டான். ஒன்று இந்த ரேஞ்சு கேண்டிலை எடுத்துட்டு ப்ரைஸு 1 ஹவராக திரும்பி இருக்கணும். கரெக்டாக 1 ஹவராக திரும்பி இருக்கு. ஆனால் அந்த கேண்டில் எடுக்காமல் அந்த ஓவரால் ரேஞ்சு லோவே எடுத்துகிட்டு ப்ரைஸு 1 ஹவராக திரும்பி இருக்கு, அப்படியே மேலே போயிடுச்சு. ஸோ இதுதான் ரீசன், மேலே போனதுக்கான ரீசனு. இதை வந்து எப்படி இன்னும் சிம்பிளிஃபையாக எடுத்துருக்கலாம் அப்படின்னா அதை தான் சொல்ல போகிறேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ரேஞ்ச் லோ எடுத்த உடனே நான் இங்கே பை போட்டேன் 1 மினிட்டாக. அதுவுமே ப்ரைஸு 2 க்ளீனாக வந்து இல்லைனா நான் மேலே போகல. நான் இங்கேருந்து 1 ஹவர் PO3 கொடுத்து 1 ஹவர் PO3 வந்து நான் செல் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு செல் ஆச்சு. நான் 9:30க்கு மேலே டெலிவரி பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் 9:30க்கு ப்ரைஸ் செல் ஆகிட்டு அப்புறம் மேலே போனால். ஸோ உங்களுக்கு இது வந்து அந்த டெய்லி ப்ரீவியஸ் டேவோட லோ, இது வந்து அந்த ரேஞ்சு கேண்டிலோட லோ. ஒன்றும் இல்லை, ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதனால் ப்ரைஸ் வந்து இங்கே வந்துட்டு போயிருக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த அந்த டெய்லி கேண்டில் ரேஞ்சு லோ எடுத்துகிட்டு இங்கே சிஎஸ்டி வச்சா நான் ஓகே என்ன பண்ண போகிறான், மேலே போகிறான்னா நம்ம வந்து டெய்லினா ஒரு 5 மினிட்டாக திரும்பினதுக்கப்புறம் நம்ம பை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 5 மினிட்டாக திரும்பிச்சு இல்லைனா 3 மினிட்டாக திரும்பிச்சுன்னா நம்ம பை போடுவோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த லோவை இங்கே எடுத்துட்டு 3 மினிட்டாக திரும்பினா பெரிய கேண்டிலாக இருக்குது. ஸோ அதனால் 3 மினிட்டாக திரும்பாமல் திருப்பி இந்த லோவை எடுத்துச்சு. இப்போ நமக்கு என்கியூவை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் 2 க்ளீனாக தான் இருக்கும். என்ன பண்ணுவான்னா ஒரு தடவை டிஎஸ் பண்ணுவான், திரும்பி ஏற்றிடுவான் ஆஃப்டர் 9:30. நோட் திஸ் பாயிண்ட், ஆஃப்டர் 9:30. பிஃபோர் 9:30 அது குண்டக்க தான் ட்ரேட் ஆகும். இங்கே வந்து என்ன பண்ணனா திரும்பி இந்த லோவை இங்கே ஸ்வீப் பண்ணால், இந்த லோவை ஸ்வீப் பண்ணால் சிஎஸ்டி கொடுக்கல, திருப்பி இந்த லோவை ஸ்வீப் பண்ணால் இங்கே சிஎஸ்டி வச்சா நான் இங்கே என்ட்ரி போட்டு நான் எப்பவும் போல் வானத்துக்கு டிபி வைக்கிற மாதிரி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த 6 மணி கேண்டிலோட ஹையை எடுக்கணும்.
ஏன்னா அது ப்ரைஸ் திரும்பி மேலே போகணும் அப்படின்றனால. அப்புறம் இந்த டெய்லி கேண்டிலோட ரேஞ்ச் இங்கே போகணும் அப்படின்றது தான் என்னோடய டார்கெட்டு. நான் என்ன பண்ணுறேன், இங்கேயே எடுத்துட்டேன் 1 மினிட்டாகவே சிஎஸ்டி வச்சு இங்கே எடுத்துகிட்டு என் டிபி இங்கே தான் கொண்டு போய் வச்சுருந்தேன் மேலே போகணும் அப்படின்னு. என்ன பண்ணுச்சு ப்ரைஸு 3 மினிட்டாக நான் என்ன பண்ணேன், ஸ்விட்ச் பண்ணி பார்க்குறப்ப 3 மினிட்டாக எனக்கு க்ளோஸ் வச்சுச்சு. ஓகே, சிஎஸ்டி கொடுக்கல, ஆனால் ப்ரைஸ் திரும்புறதுக்கு ட்ரை பண்ணுச்சு, இந்த இடத்துல திரும்ப ட்ரை பண்ணுச்சு, இங்கே போய் க்ளோஸ் வச்சுச்சு. 5 மினிட்டாக எனக்கு சாலிடாக க்ளோஸ் வச்சுச்சு. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஓகே 9 மணி கேண்டில் அப்படி டெலிவரி பண்ணிடுவான்னு நினச்சேன். ஆனால் 9 மணி PO3 வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னா எனக்கு செல்லுக்கு சொல்லுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து டெய்லியாக வந்து பையில் இருக்கோம், ஆனால் 1 ஹவர் PO3 வந்து என்ன சொல்லுதுன்னா செல்லுக்கு சொல்லுது. ஸோ இதனால தான் நாங்கள் பை செல் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். சொல்கிறதுக்கான ரீசன் அதுதான். ப்ரைஸு அங்கே என்ன பண்ண போகுது, அந்த டயத்துக்கு ப்ரைஸ் என்ன கொடுக்க போகுதுன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இந்த இதை இது பண்ண முடியும். இப்போ நான் இந்த இடத்துல பிரேக் ஈவன் மூவ் பண்ணியிருந்துருக்கணும், நான் மூவ் பண்ணலை. ஏன்டா அப்படின்னா 1 ஹவர் ஓப்பன் ஆகுது, இதுதான் 9 மணி கேண்டில் ஓப்பனு, இந்த கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோடனே ஹை லோன் வந்து நமக்கு இதில் க்ரியேட் ஆகணுன்றது தெரியும். ஸோ இது வந்து ப்ராப்பராக ஆயிருக்கான்னு கேட்டால் கரெக்டாக தான் ஆயிருக்கு. நமக்கு 15 மினிட்டோட ஹை வந்து என்ன பண்ணுச்சுன்னா 9 மணி ஓப்பன் ஆகிட்டு 15 இந்த லோக்கு போயிருந்தோன்னா நம்ம இங்கேருந்து பை அடிச்சிருந்துருக்கலாம். அவன் என்ன பண்ணனா இந்த எஃப்இஜிக்கு போயிட்டு இந்த எஃப்இஜிலேருந்து 1 மினிட்டாக சிஎஸ்டி வச்சு இந்த லோவை எடுத்துட்டு திருப்பி 5 மினிட்டாகவே 5 மினிட்டாக வச்சுக்கோங்க, 5 மினிட்டாகவே உங்களுக்கு திருப்பி வச்சுருக்கேன் டெய்லி லோவை எடுத்துகிட்டு. இது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். ஸோ 1 மினிட்டு 15 மினிட் எஃப்இஜிக்குள்ளே போயிட்டு 1 மினிட் PO3 ட்ரேடு கொடுத்து இந்த லோவை டார்கெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து செல்ல பை ஆயிருக்கு. ஸோ இதை எப்படி எடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே நீங்கள் எடுத்துருக்கீங்க, இங்கே இந்த ட்ரேடு வந்து டிஎஸ் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு ட்ரேட் டிஎஸ் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் ட்ரேடு இந்த நேரத்தில் க்ளோஸ் வைக்கிது, இங்கே எடுத்துகிட்டு இந்த ட்ரேடை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு, ஏன்னா அது மேலே போயிருக்கு, இந்த லோவில் எக்ஸிட் ஆகிருக்கணும். 1:2 ட்ரேடு முடிச்சிருச்சு. நாங்கள் ஏன் 1:2 சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் பயாஸாக இருந்தாலும் சரி, இல்லை பயாஸ்க்கு அகேன்ஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஃப்ளோவில் இருந்தாலும் சரி, எங்களோட மாடல் வந்து 1:2 போகுது, அதனால 1:2 எக்ஸிட் ஆயிருக்குன்னு சொல்கிறோம். நான் இப்போ பார்க்குறது வந்து டெய்லியோட PO3 இல்லை H4ஓட PO3 பார்க்குறதுனால நான் வந்து டிபி வந்து அந்த இதுக்கு வச்சுருந்தேன். நான் எடுத்ததுமே அந்த ஹையர் டைம் ஃப்ரேமாக தான் ட்ரேட் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே நான் சிம்பிளிஃபை பண்ணி 1 மினிட்டாக எடுக்க ட்ரை பண்ணேன். அது வந்து இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது, ப்ரைஸ் கரெக்டாக இங்கே திரும்பிச்சு, நான் இங்கே எடுக்கலை. ஓகே, இப்போ அதே தான் இந்த டெய்லி லோவை எடுத்தானா அதே சினாரியோ, இந்த ரேஞ்சு டெய்லி ரேஞ்சு கேண்டிலோட லோ எடுக்குது, 1 மினிட்டாக ப்ரைஸ் திரும்புது. அப்படியே பாருங்கள், 3 மினிட்டாக திரும்பியிருக்கா, திரும்பலை, சிஎஸ்டி வைக்கல. அப்போ இந்த லோ கன்ஃபார்மாக எடுக்க போகுதுன்றது தெரிஞ்சிச்சு. எடுத்துகிட்டு மேலே ஏற்றினா 3 மினிட்டாக க்ளோஸ் வச்சா பை ஆகிட்டான். ஸோ வந்து இந்த லோவை டிஎஸ் பண்ணிச்சு. 9:30 ஓப்பனு, 9:30 ஓப்பனுக்கு அப்புறம் ப்ரைஸ் 2 க்ளீனாக இருக்கும். ஓப்பன் ஆகிட்டு அந்த டெய்லியோட ரேஞ்சு லோ எடுத்துருச்சு, சிஎஸ்டி வச்சிருச்சு. இப்போ நமக்கு 1 மினிட்டாகவே இங்கே வந்து க்ளோஸ். இப்போ நான் பார்க்குறப்ப வந்து இந்த லோ எடுக்கணும்னு பார்ப்பேன். ஆனால் நம்ம ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து 1 மினிட்டாகவே அந்த 9 மணிக்குள்ளே பிஃபோர் 9க்குள்ளே ப்ரைஸ் இந்த ஆல்ரெடி வச்ச சிஎஸ்டியை வந்து டிஎஸ் பண்ணனால 15 செகண்ட்ஸில் நீங்கள் போய் இங்கே ட்ரேட் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு 15 செகண்ட்ஸாக உங்களுக்கு ப்ராப்பராக லோ ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஃபார்ம் பண்ணிவிட்டு சிஎஸ்டி வச்சுருக்கோம், நீங்கள் அதிலே எடுத்துடலாம். இல்லை இதுலேயுமே வந்து இந்த லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சோடனே நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துடலாம். என்ட்ரி எடுத்துகிட்டு 1:2 எக்ஸிட் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட டிஓயில் எது 1:3 1:4 இல்லை டிஓயில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டிஓயில் எக்ஸிட் ஆகிக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல ஆல்ரெடி இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த இடத்துல டிஎஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணி 3 மினிட்டாக ப்ரைஸ் திரும்பட்டும். ஏன்னா 1 மினிட்டாக டிஎஸ் ஆகிட்டு இங்கே ஒரு தடவை எடுத்தோம், கொடுக்கல, 3 மினிட்டாக க்ளோஸ் வச்சுன்னு எடுப்போம்னு சொல்லி வெயிட் பண்ணேன். ப்ரைஸ் க்ளோஸ் சூப்பராக வச்சுட்டான், இங்கே வச்சான். இங்கே நான் என்ட்ரி எடுத்துருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, இங்கே என்ட்ரி எடுக்காமல் கொஞ்சம் தூரம் உள்ளே வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணேன். ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணேன்னா, இந்த கன்சிக்யூட்டிவ் ஓபிலேருந்தே டேப் பண்ணி அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே, என்ட்ரி நீங்கள் மிஸ் ஆகி போச்சு, அவ்வளோதான் டிஓயில் போயிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ப்ரைஸ் அவ்வளோ வேகமாக மேலே போச்சு. மேலே போயிட்டு கீழே வந்து திருப்பி மேலே வந்தப்போ நான் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். இந்த ட்ரேடு என்ட்ரி எதை பேஸ் பண்ணி எடுத்திருந்தேன். ஓகே, இப்போ நான் வந்து எதுக்காக இந்த பையை நான் பார்த்தேன்னு சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளிஃபையாக சொல்ல ட்ரை பண்ணேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீக்லி ரேஞ்சுக்குள்ளே டெய்லி ரேஞ்சுக்குள்ளே H4 ரேஞ்சு. ஸோ H4 ரேஞ்சு ஹை எடுத்துச்சு, H4 ரேஞ்சு லோ எடுத்துச்சு. ப்ரைஸ் வந்து திரும்பின உடனே நம்ம 1 ஹவராக சரி திரும்புகிற இடத்துல அந்த லோவிலே நம்ம பிடிக்க ட்ரை பண்ணோம். ஏன்னா நம்ம அதான் திரும்ப பண்ணிகிட்டு இருக்கோன்றனால அந்த லோவிலே நம்ம எடுக்க ட்ரை பண்ணோம். ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு, திருப்பி அந்த லோவுக்கு வந்துச்சு,
அந்த லோவிலேருந்து என்ட்ரி கொடுத்துச்சு, என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் என்ட்ரி எஸ்எல், செகண்ட் என்ட்ரி கொடுத்துச்சு, நான் எடுக்கலை. ஸோ 3வது என்ட்ரி தான் எடுத்திருந்தேன். எத்தனை மணிக்கு எடுத்தேன் அதுதான் கேள்வி. எத்தனை மணிக்கு எடுத்தேன்? 9:45க்கு அந்த ட்ரேட் எடுத்திருந்தேன். எதை பேஸ் பண்ணி எடுத்திருந்தேன்னா பிரேக்கர் பிளாக் யூஸ் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ ஏன் பிரேக்கர் பிளாக் நான் இது பண்ணுறது இல்லைன்னா, இந்த கன்சிக்யூட்டிவ் லோ ஃபுல்லாக பிரேக்கர் பிளாக் தான். இந்த வரையும் பிரேக்கர் பிளாக் தான். பிரேக்கர் பிளாக்குள்ளே 9:45 வந்து உள்ளே வந்துச்சு. இதுக்குள்ளே 5 மினிட்டாக ஒரு எஃபிஜி இருக்குது. அந்த எஃபிஜிக்குள்ளே இஎஸ் வந்து வந்திருக்காது 9:50க்கு. ஸோ இதுலேருந்து 1 மினிட்டு சிஏஎஸ்டி வச்சா நான் பை போக ரெடியாக இருந்தேன். ப்ரைஸ் அந்த அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கேன். நான் என்ன பண்ணேன், இங்கேயே வந்து இது நமக்கு பிரேக்கரும் தெரியும், பிரேக்கருக்குள்ளே வந்துட்டு 1 மினிட் சிஎஸ்டி வச்சா எடுக்க போகிறோம். ஓகே, ஆனால் உள்ளே வந்துட்டா இந்த லோ இங்கே எஸ்எம்டி நடந்துருச்சு. இந்த லோ எஸ்எம்டி அந்த எஃபிஜிக்குள்ளே வந்துருச்சு. ப்ரைஸு இங்கே வரலை, சிஎஸ்டி வச்சா எடுக்கலாம். ஓகே, 9:59க்கு சிஎஸ்டி வச்சோன்னே என்ட்ரியை போட்டேன் டம்முன்னு. 10 மணிக்கு கேண்டில் டெலிவரி. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு டேயோட ஹைக்கு டிபி செட் பண்ணியிருக்கணும். நான் வந்து இங்கே வச்சுட்டு திருப்பி இந்த மேலே போனதுக்கப்புறம் நைட்டிக்கலாம் நம்ம எதுவும் பண்ணலாம். 10 மணிக்கு வந்து கிரிட்டுன்னு நேராக போய் அந்த ஹையை எடுத்துட்டு திருப்பி வந்து கீழே இறக்கினான். நமக்கு நல்லா தெரியும் இந்த லோ கன்ஃபார்மாக எடுக்க போகுது அப்படின்னு. ஏன் அந்த லோ எடுக்கணும்? ஏன்னா அதையும் சொல்கிறேன். 10 மணிக்கு நமக்கு இந்த இடத்துல லோ ஃபார்ம் பண்ணுறதுக்கு 10 மணி P03 லோ ஃபார்ம் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு எஃபிஜி இருக்குது. இந்த எஃபிஜிக்கு வரணும். ஆல்ரெடி ப்ரைஸு இந்த பிரேக்கர் பிளாக்லேருந்து மேலே ஏற்றிட்டான். 5 மினிட்டாகவும் இஎஸ் வந்து பிடிஆர் எஸ்எம்டி பண்ணிட்டான். 5 மினிட்டாகவும் இந்த இதுக்கு வந்து இஎஸ் வந்துட்டு போயிடுச்சு, எஸ்எம்டி நடந்துருச்சு. அப்போ இந்த லோ ப்ரொடெக்டட் ஆன லோ தான். இந்த லோ எடுக்கலாம், எடுக்காமல் இருக்கலாம், அது ப்ராபபிலிட்டி தான். ஸோ நம்ம இந்த இடத்துல இந்த லோ எடுக்கக்கூடாது அப்படின்றனால இந்த 15 மினிட் வந்து இந்த 10 மணி கேண்டிலோட லோ ஹையை எடுத்தாலே நான் பை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸட் ஆகிட்டேன். ஸோ எனக்கு வந்து இந்த 10 மணி கேண்டில் அதனால இது என்ன பண்ணுச்சுன்னா 5 மினிட்டில் நம்ம 15 மினிட் பீரியடே தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல 5 மினிட்டில் என்ன பண்ணுச்சு, ஒரு லோ ஃபார்ம் பண்ணது 5 மினிட், அதாவது 1 ஹவர் P03 15 மினிட்ல ஃபார்ம் பண்ண தேவையில்லை. ஏன்னா அங்கே பிடிஆர் எஸ்எம்டி கொடுத்துருக்கு, ப்ரைஸ் மேலே போயிருக்கு. 10 மணி கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு இந்த ஓபியில் டேப் பண்ணிவிட்டு க்ளோஸ் வச்சுருக்கான். நான் பார்க்குற இதில் வந்து டேப் பண்ணி, அதாவது ஓப்பன் ஆகிற ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து பிடிஆருக்குள்ளே போயிட்டு க்ளோஸ் வச்சா, ஆனால் அந்த கேண்டிலோட லோவை எடுத்திருக்கான் நான் பார்த்த வரைக்கும். சில நேரத்தில் அப்படின்னு டெலிவரி ஆகிருக்கு. இது ப்ராப்பரான சிஎஸ்டி கிடையாது எனக்கு, நான் பார்க்குறதுக்கு. ஸோ இதில் நல்லா தெரியும் 10 மணி கேண்டிலே இந்த லோவுக்குள்ளே வந்துட்டு க்ளோஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த லோ கன்ஃபார்ம் எடுக்கணுன்றது தெரிஞ்சு நமக்கு 10 மணி நியூஸ் இருந்ததுனால நியூஸ் ஹை போயிட்டு இந்த லோக்கு வருவான். நான் எடுத்ததே இங்கே தான் எடுத்திருக்கேன். அப்போ இந்த லோவில் வந்துட்டு திரும்பி மேலே போகணும். இந்த லோக்கு இதுவரை வந்தானா இந்த இதை ஒன்று ஃபெயில் பண்ணுவான், இல்லை இந்த எஃபிஜிக்கு வந்துட்டு மேலே போவான்றனால நான் பிரேக் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி ப்ரைஸ் அங்கேருந்து வந்துச்சு, என்னோடய பிரேக் ஈவன் அடிச்சிச்சு. இந்த லோவை எடுக்காமல் ப்ரைஸ் இங்கேருந்து இந்த லோவை எடுத்துகிட்டு திரும்பினா. ஸோ எனக்கு இதுவே போதுமானது. இந்த லோவை எடுத்துகிட்டு திரும்பினாலே எனக்கு போதுமானது தான். இந்த லோவை எடுத்துச்சு, சிஎஸ்டி மேலே வச்சா. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் இந்த இடத்துல லைவில், எனக்கு இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சாலே நான் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ப்ரைஸ் வந்து மேலே வச்சா சரி ஓகே, இது நம்ம ரொம்ப இருக்குது, ஏன்னா இங்கே தான் டிபி வைக்க போகிறோம், நம்ம டார்கெட் பண்ணுறது இங்கே தான் அப்படின்றப்ப இவ்வளோ தூரத்தில் வந்து எடுக்க தேவையில்லை அப்படின்ட்டு வெயிட் பண்ணேன். இந்த எஃபிஜியில் ஏதாவது ஒரு இதுக்குள்ள பிடிஆருக்குள்ள ப்ரைஸ் வரட்டும் அப்படின்னு என்ன பண்ணேன்னா, அடுத்து வந்து 15 மினிட் 10:15 ஓப்பனு. 10:15 ஓப்பனு. இங்கே வந்து ஓபி வந்து க்ளீனாக ரெடியாக இருந்துச்சு நமக்கு இது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஓபியில் நான் மார்க் பண்ணிட்டு வச்சிட்டேன். இப்போ இங்கே 10 மணியோட லோவை 10:15 லோ எடுத்துருச்சு. ஸோ நமக்கு ஒரு எஸ்எம்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு பிடிஆர்ஏ இருக்குது. இந்த பிடிஆர்ஏக்கில் வந்துட்டு 1 மினிட்ல திருப்பினா நம்ம என்ட்ரி போகலாம். ஓகே, இந்த இடத்துல நமக்கு 2 விஷயம் தெரியும். ஒன்று, இந்த லோ எடுக்கக்கூடாது. ஏன்னா அது 10 மணிக்கு ஃபார்ம் பண்ண லோவை எடுத்துகிட்டு தான் திரும்பியிருக்கான், அப்போ இந்த லோ எடுக்கக்கூடாது. ரெண்டாவது, இந்த இடத்துல 50 மினிட் பிடிஆர்ஏ இருக்குது. அப்போ இந்த பிடிஆர்ஏக்குள்ளே வந்துட்டு 1 மினிட் சிஎஸ்டி வச்சாலும் நம்ம பை பார்க்கலாம்.
இந்த இடத்துல சிஎஸ்டி வச்சோன்னே என்ட்ரி போயிட்டேன். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டேன். என்னோட டிபி இதுதான், ப்ரைஸ் டிபி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் லேயரிங் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு பிடி ரேக்கில் ப்ரைஸ் வர நான் அங்கேருந்து ஒரு என்ட்ரியாக எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படி ஒரு என்ட்ரி எடுக்கிறப்ப தெரியாதனமாக நான் வந்து ட்ரேடை வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். அது லைவில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி வந்து பை பார்த்ததுக்கான ரீசன். இந்த நியூஸ்க்கு வந்து நான் செல் பார்த்ததுக்கான ரீசன். ஸோ நாங்கள் செல் பைன்னு மாற்றி சொல்லலை. ப்ரைஸ் என்ன கொடுக்குது, அங்கே என்ன நடக்குதுன்றதை வச்சு அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு ப்ராபபிலிட்டியாக ஒரு அஷ்யூம் பண்ணுறோம். அது அங்கே நடந்துச்சுன்னா சந்தோஷம், நடக்கலைன்னா அந்த ட்ரேட் எஸ்எல் அடிச்சிச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க தான் செய்யணும். ஏன்னா யாருனாலையும் ஹையராக சொல்ல முடியாது. ப்ரைஸ் ஆஃப்டர் 9:30 அப்புறம் க்ளீனாக வந்து டிபி போச்சு. ஸோ இதுதான் வந்து எடுத்த ட்ரேடு. இங்கேருந்து ஃபஸ்ட்டு ட்ரேடு இது. இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஏன்னா திரும்ப 15 மினிட்டுக்குள்ளே பிடிஆர்ஏக்குள்ளே ப்ரைஸ் வந்துச்சு. என்னடா அது அப்படின்னா வந்தால் இந்த ரேஞ்ச் கேண்டிலா, இது ஒரு ரேஞ்சாக தான் ப்ளே வச்சுருந்தான். இந்த லோவில் எஸ்எம்டி ஆயிருந்துச்சு. இங்கே வந்தோடனே இந்த இடத்துலேருந்து ஒரு 5 மினிட் நினைக்கிறேன், 5 மினிட்டா, ஆமாம், ஏதோ சம்திங் எல்ஸ். ஆமாம், ப்ரைஸ் இங்கேருந்து செல் ஆகணும்னா இது வந்து கேவலமாக இருந்துச்சு இந்த 5 மினிட்டு. ஸோ இந்த ஹையை எடுத்துகிட்டு செல் ஆகணுன்ற மாதிரி பார்த்தேன். அதே மாதிரி இந்த இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் ஒவ்வொரு இதாக பை பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடத்துல தெரியாமல் கட் பண்ணி விட்டேன். ப்ரைஸ் வந்து நம்மளோட டிஓஎல் போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நான் பை பார்த்ததுக்கான ரீசன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை, எனக்கு புரிஞ்சதை நான் பார்த்ததை சொல்லிட்டேன். இது எல்லா நாளும் நடக்குமா, எல்லா நாளும் இப்படி தான் இருக்குமா அப்படின்னா தெரியாது. இப்படி பார்க்கவும்லாமான்னா பாருங்கள், நான் இப்படி தான் பார்க்குறேன். அதனால் நான் இங்கேருந்து பையில் இருந்தேன். ஓகே, வீக்லி ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஓவர்வியூ கொடுத்துறேன். வீக்லியோட ரேஞ்சு, அந்த ரேஞ்சோட வீக்லி லோ எடுத்துகிட்டு வந்து 4 ஹவராக திரும்பிடுச்சு, டெய்லியாகவும் திரும்பிடுச்சு. ஸோ டெய்லியோட ரேஞ்சு லோ எடுத்துருச்சு. ப்ரைஸு 1 ஹவராக திரும்புது. 1 ஹவராக நான் 10 மணிக்கான டெலிவரி ஆகணும்னு ஏன் சொன்னேன்னா, இப்போ 1 மினிட்டாக வச்சுக்கோங்களேன். இதுவும் சொல்கிறேன், இப்போ 1 மினிட்டாக இப்போ இங்கே சிஎஸ்டி விற்கிதா, 2 கேண்டில் கொஞ்சம் மேலே போதா, 3 கேண்டில் மேலே போயிருக்கா. ஸோ இதுதான் வந்து நான் 1 ஹவராகவும் ப்ரைஸ் அந்த கேண்டில் பை ஆகணும் அப்படின்னு பார்த்தது. ஒரு பிடிஆர்க்குள்ள அது ப்ராப்பராக தான் போயிடுச்சு. அப்போ 1 ஹவர் வந்து சிஎஸ்டி, இது 1 மினிட்டாக கேண்டிலாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கேண்டில் சிஎஸ்டி வைக்கிது, 2 கேண்டில் மேலே போய் டிபி போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இதுதான் சிம்பிளான மேட்ரு. இதுதான் 10 மணிக்கான டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ இதுதான் கைஸ். ஸோ வீக்லி ரேஞ்சு, டெய்லி ரேஞ்சு, H4 ரேஞ்சு லோ எடுத்துச்சு, டெய்லியோட ரேஞ்சு லோ எடுத்துச்சு, எனக்கு ப்ரைஸ் திரும்பிச்சு, என்னோட டிஓவில் ரீச் பண்ணிருச்சு. ஸோ இதுதான் நான் வந்து செல் பார்த்ததுக்கான ரீசன், பை பார்த்ததுக்கான ரீசன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை, எனக்கு புரிஞ்சதை நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இந்த ட்ரேடு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. முடியல சாமி, மூச்சுடாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகே கைஸ், ஹாப்பி வீக்கெண்ட். ஹோப் திஸ் ட்ரேடு, இந்த பிரேக் டவுன் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, டாட்டா, பாய், ஹாப்பி வீக்கெண்ட் கைஸ்.